தேவன் இந்த ஓய்வுனாலே ஆசீர்வாதத்தை தரும்படியாக கண்களை வானத்துக்கு நிறைய எடுப்போமா? யாரும் கண்ணை திறக்காதீங்க. தேவன் அசைவாடுகிற நேரம், தேவன் மத்தியில் கடந்து வருகிற நேரம், எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை தரங்க. எல்லாரும் வாயை தரங்க. ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக பாஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்படிங்கிற பாடலை சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கரங்களை தட்டி, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் சேர்ந்து படுவோமா? பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடார் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நான் சாத்தானை தேசத்தை ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகார கையிலே, அதிகார கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி தேவநாமம் மகிமைப்படுத்தும்படியாக தேசத்தை சுதந்தரிப்போம்.
ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். தேவன் இதுவரை நம்மளை பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கூட ஏற்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ். உடனே நிற்போமா? நம்ம திலகதான அருமையான பிரதர் இமானுவேல் நாதன் ஐயா அவர்கள் சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 22ஆம் சங்கீதம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். என்னை பார்க்கிறவரெல்லாம் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி நீரே என் கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். என்னை விட்டு தூரமாகாதையும். ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. பீறி கச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறந்திருக்கிறார்கள். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளீர். கர்த்தருக்கு பயப்படுபவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோப்பின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுபவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். பூமியின் எல்லையெல்லாம்
எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சன்னதிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மாவை அழியாதபடிக்கு அதை காக்க கடக்கூடாதே. அவர்கள் வந்து அவரே இவர்களை செய்தா என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். தேங்க்யூ பிரதர். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் ஒருமனப்பட்டவர்களால் நிறுத்தி நிதானமே வாசிக்கலாமா? என் தேவனே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் எங்கள் பிதாக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு கதை தந்த சங்கீதத்துக்காகவும் வாசித்த மகனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவை செய்திக்கு நேராக கடந்து செல்லும். நம்ம மாத்திரைக்கு தான் பாஸ்ட் நம்ம தேவை செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க இல்லையே தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் சந்தோஷம் இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், தேவனை துதிக்க போகிறேன், ஆண்டவர் வார்த்தையை கேட்க போகிறேன். எனக்கு பேச ஆண்டவரே, என் போராட்டம் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சமாதானம் வேணும், சுகம் வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் எப்படி வரணும்? ஒரு வாஞ்சியாக வரணும். ஆண்டவர் எனக்கு பேசும், நான் விடுதலையோடு ஆராதிக்கணும். இந்த சமூகத்தில் வரப்போகிறேன். சந்தோஷத்தில் என்னை நிரப்பும். சோர்வுகளோ வேதனைகளோ துக்கங்களோ எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது என்ன பண்ணுவாங்க? சில பேர் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, வேடிக்கை இருப்பாங்க, பிள்ளைகளை பார்த்துட்டு இருப்பாங்க, சிதஞ்சிரும். அண்ணன் சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்க இல்லையா? இருதயத்தை அர்ப்பணிக்க மாட்டாங்க, செவிகளை கேட்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளை. சங்கீதம் 22:1 வாசிங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? இப்படி தான் நிறைய பேர் ஜெபம் எப்படி இருக்கு? ஏதாவது கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, தடை வரும்போது, தேவைகள் சந்திக்கப்படாத போது, துக்கம் வரும்போது, வியாதி வரும்போது, ஏதாவது ஆபத்துகள் வரும்போது, பயம் வரும்போது, ஏன் கதறி சொல்லும் வார்த்தைகள் நீ கேளாமல் இருக்கிறீர் என் தேவனே? இப்படி தான் நிறைய பேர் புலம்பி செபிக்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, நேசிக்கிறோமா, அவருடைய பிள்ளைய வாழ்கிறோமான்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. ஏன் கதறி சொல்லும் வார்த்தையை நீர் கேளாமல் இருக்கிறீர்? ஆண்டவரே ஏனை கைவிட்டி. நிறைய பேர் இப்படி இருக்காங்க தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைய தினத்தில் ஆண்டவர் கைவிட மாட்டா, உன்னை விலக மாட்டேன், நான் உனக்கு முன்பாக போகிறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இதை குறித்து உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தலைப்பு அதுதான். உபாகமம் 31:8 தேவன் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகள். உபாகமம் 31:8 வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். நிறைய வாக்குத்தத்தம் சொன்னாலும், என்னதான் வார்த்தை சொன்னாலும், என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் தேர்தல் அடையவே மாட்டாங்க. அது நம்பிக்கை வராது, அந்த சந்தோஷம் வராது. வார்த்தையினால நான் உங்களுக்கு முன்னாடி போகிறேன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுதும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நிறைய விஷயத்தில் பயம் கலக்கம் வந்துடும். சூழ்நிலை மத்தியில், மனுஷர் கைவிட மத்தியில், மற்றவங்க நம்பிக்கை துரோகம் மத்தியில், இல்லை நம்ம நேசிக்காதவங்க நம்ம நேசித்தவங்க துரோகம் பண்ணுற மத்தியில் கலக்கம், துக்கம், பயம் இது எப்போது தேவனுடைய பிள்ளைகளை அலக்கழிச்சிட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக எவ்வளோ அற்புதம் செய்தாலும் பயம், கலக்கம். ஆனால் தான் கலங்காதே திங்கையாதேன்னு ஆண்டவர் நிறைய இடத்துல சங்கீதத்தில் கூட 46 சொல்லப்பட்டிருக்கு. கலங்காது, நான் உன்னோடு இருப்பேனும், நான் உன்ட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை. முக்கியமானது விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அதை எடுக்கிற நிறைய மனுஷர் கைவிட்டுருவாங்க. சொல்கிற வார்த்தையை, நம்பிக்கையை,
மாறிடும். மனுஷன் மாறுவான் வேதமே சொல்லுது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு இருக்கிற மனுஷன் சபிக்க. மனுஷன் தான் நம்புவோம். நான் அவங்க நம்பி இருக்கிறேன், உறவுங்களை நம்பி இருக்கிறேன், சொந்த பந்தங்களை நம்பி இருக்கிறேன், இது வரும் நம்பிட்டு இருக்கிறேன். வார்த்தை மேலே ஆண்டவர் எனக்கு செய்கிறார், நான் அவருடைய பிள்ளை, அவர் நேசிக்கிறேன், அவர் ஆராதிக்கிறேன், அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். யோபு சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் பெரியவர், பெரிய எப்படியாப்பட்டவன் செய்ய முடியும் அவரால். அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ செய்தாலும் அந்த ஜனங்க நன்றி கெட்ட ஜனங்களாக தான் இருக்காங்க. நான் உனக்கு முன்பாக போகிறேன், எல்லாவற்றையும் அவரை முன்னாடி வைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு காரியத்தையும் இது போகிற ஆண்டவரே, பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், இதிலிருந்து எனக்கு ஆண்டவரே எங்களை முன் செல்லுப்பா, எனக்காக யாவற்றையும் செய்யும்பா, எனக்காக யுத்தம் செய்யும்பா, எனக்காக வழக்காடுப்பா, எனக்காக அவர் கண்களை தயவு கொடுக்க செய்யும்பா, எனக்கு முன்பாக செல்லும் ஆண்டவரே. அப்போதாம்மா பிரச்சனையெல்லாம் ஒழியும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்பொழுதுதான் நம்ம விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். அப்பொழுதுதான் நமக்கு பயம் கலக்கம் வராது. தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து பார்க்கலாம். மீகாவில் 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் நம்ம முன்பாக கடந்து செல்வார். பல தடைகள் இல்லைன்னா நம்மமா சுயமாக போனால், ஏதாவது நம்ம இஷ்டம் போல் போனால், மாம்சர ஆலோசனை கேட்டு போனால், கர்த்தருடைய பிள்ளைங்க ஏதாவது நம்ம இஷ்டம் போல் நடந்தால், தடைகள், பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், பல நெருக்கங்கள், பல நிந்தைகள் எல்லாம் வரும். இது கவனிங்க. மீகா 2:13 வாசிங்க. மனம் போகிற போக்கின்படி போய் மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகள் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலே நடந்து போவார். யாரு? ராஜாதி ராஜாவை முன்னாடி வைக்கணும். ராஜாதி ராஜாவை நம்ம ஆராதிக்கிறோம். எல்லா தடையும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவரை ஆண்டவரை முன்ன வைக்கணும். அவரால் தான் எல்லாமே, இந்த தடை கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றம் வேணும்னா அவரை முன் வைக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளை தடைகளை நீக்கி போடுங்க. ராஜா நமக்கு முன்பாக கடந்து போகிறார். இல்லைன்னா அங்கே என்ன நடக்கும் ஏது நடக்கும் நமக்கு தெரியாதுமா. அங்கே என்ன சூழ்நிலை என்ன பிரச்சனை தெரியாது. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பல எதாவது நம்ம பாதிக்கும், உங்களுக்கே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் முன்னாடி போனோம் நமக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்துக்கும். அப்போ தான் நம்ம ஜெயமாய் மாற முடியும். அதனால தான் ஏசாயா 45:2 பார்த்தீங்கன்னா, கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன். அங்கே மாறுபாடாக இருக்கும், கோணலான ஜனங்களாக இருப்பாங்க, மாறுபட்ட ஜனங்களாக இருப்பாங்க, நம்மளுக்கு இடல் உண்டு பண்ணுகிற ஜனங்களாக இருப்பாங்க. வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது என்ன வழின்னு தெரியாது. தேவனுடைய வழின்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று வழி இருக்குது. அது நம்ம எல்லா இடத்துலையும் போகக்கூடாது. சரியான வழியில் நம்ம அங்கே ஏதாவது நடக்கும், அங்கே எதனா பிரச்சனை நடக்கும், அது நம்மளை பாதிக்கும், நம்ம எதனா சிக்கிக்குவோம், ஆண்டு விட்டு தூரப்படுத்தும். அங்கே சாபமோ பிரச்சனைகளோ பிசாசுகளோ எந்த வித காரியங்களாக இருந்தாலும். அதனால தான் தடைகளை நீக்கி நமக்கு முன்பாக வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனுடைய பிள்ளைகளை. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டோட பிள்ளைகளை கோணலானவைகளை, கோணலும் மாறுபாடான சந்ததி, கோணலுமான சனங்கள், இஷ்டம் போல வாழ்கிற சனங்கள், மனம் போன போக்கில் வாழ்கிற சனங்கள், மற்றவங்க ஆலோசனை கேட்குற சனங்கள். அதனால தான் அவருக்கு முன்னாடி போயினா கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் அதனால தான் நிரம்ப முடியல, ஆண்டோட உறவு இருக்க முடியல. நாங்கள் இஷ்டம் போல நடக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்ததாய் வாசிங்க ஏசாயா 49:14-15 வாசிங்க. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? சீயோனோ, பரலோகத்துக்குரிய பிள்ளைங்க, பரிசுத்தமுள்ள பிள்ளைங்க, ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், சீயோனோ மறந்துட்டார், என்னை கைவிட்டார். இப்படி தான் புலம்பி நிறைய பேர் ஒரு சூழ்நிலை வரும்போது எத்தனை நன்மை செய்தாலும், எவ்வளோ அதிசயங்களை செய்தாலும், வியாதியில் தாங்கினாலும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், உங்களுக்கு முன்னாடி சென்னாலும், உங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்தாலும், உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாலும் மறந்துட்டாரு. தாய் தன் பாலகனை மறப்பாலோ? தாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார்.
என்னதான் கஷ்டப்பட மறப்போமா? டைம் கரெக்டாக அந்த தாயானவ பிள்ளைகளுக்கு நல்லா செய்வாங்க. அவங்க மறந்த நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா அவர் உள்ளங்கையில் நம்ம வரைந்து வைத்திருக்கிறார். நிறைய பேர் இதை விசுவாசிக்கிறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை அதிகமாக விசுவாசித்தாதான் அது கிரியை செய்யும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர்கள் மறந்தாலும் அவர்கள் கைவிட்டார், நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கைவிட மாட்டேன், விலக மாட்டேன், உனக்கு முன்பாக செல்வேன். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இதை குறித்தான காரியங்களை மறுபடியும் பேசுகிறேன் பாருங்க. நம்மளால தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, தேவனோட நெருங்க முடியல. அவர் ஆண்டவரை முன்னாடி வச்சா தானே எல்லாவற்றிலும் அவனை கைவிடாமல் நம்ம கூட இருக்கணும்னா நாம தான் விலகி போயிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னமோன்னு வந்து ஆராதிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சும்மா இல்லை, கர்த்தர் உங்களை ஆலயத்தில் கொண்டு வர்றார் பாருங்க. மறந்துட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், என்னை கைவிட்டார். 16 வாசிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. மறந்துட்டாரு. ஏன் தொடர்ந்து இந்த சூழ்நிலை கஷ்டங்கள் வருது? ஏன் இந்த பிரச்சனைகள் வருது? ஏன் மேற்கொள் ஜெயம் பெற முடியல? ஏன் இதை நான் நினைச்சது நடக்க முடியல? நாம முதலாவது சரியா இருக்கிறோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? பயப்படுறோமா? விசுவாசிக்கிறோமா? நேசிக்கிறோமா? வசன்படி கீழ்ப்படுகிறோமா? முழு மனதா தேவனை தேடுறோமா? இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவர் ஆராதிக்கிற ராஜாவை ஆராதிக்கிற பிள்ளைங்க வித்தியாசமா இருக்கணும், பிரித்து எடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், சாட்சி உள்ளவர்களா இருக்கணும், எல்லாவற்றையும் விட்டு விலகணும். தீமையான காரியங்கள்லாம் எல்லாவற்றையும் ஈடுபடக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்மளை தூரப்படுத்திடும். சாக்கிரதை. அதான் மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டார். நிறைய பேர் இந்த மாதிரி ஜெபங்கள்லாம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, முறுமுறுக்காதீங்க, தேவனை நான் மறப்பதில்லை ஆண்டவர் சொல்றாரு. உபாகமத்தில் வாசிங்க 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். என்ன அருமையா சொல்றாரு பாத்தீங்களா? அவர் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன். இந்த வார்த்தை மறுபடியும் சொல்றேன். நீங்க என்னதான் ஆண்டவரோட பேசினாலும் ஜெபித்தாலும் உங்களை ஒப்பு கொடுத்தாலும் வார்த்தையின்படி வாழணும். அவர் வசனம்லாம் எல்லாவற்றையும் முடிவு பெறுது நான் இருப்பேன். அதே தேவன் எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்குது. வேதம் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், மறக்காத தேவனாக இருக்கிறார். நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ மனுஷன் அல்லமா. நிறைய வாக்கு கொடுப்பாங்க. உனக்கு செய்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், சொல்லுவாங்க. மாறுவாங்கம்மா மனுஷர், ஆனால் தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நேசித்து நீ கனம் பண்ணி பயந்தாதான் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறும். இந்த தெய்வ பயம் இல்லை. ராஜாவை முன்னா வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு முன் செல்ல ஆண்டவரேன்றதில்லை. அவர் நம்மோட கூட இருப்பேன்னு சொன்னார், இருப்பார்ன்ற நம்பிக்கை கிடையாது. விலக மாட்டாரு, கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை. அப்படி இருந்தா பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் வரும், கலக்கம் வரும் உலகத்திலே. சூழ்நிலை மத்தியில, வியாதியின் மத்தியில கர்த்தர் பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறக்க மாட்டார்மா, அவர் மறக்க மாட்டார். சொன்னதை பிதாக்களுக்கு ஆணையிட்ட வார்த்தையை நிறைவேற்றுவேன். நேசித்து வேதத்தை நேசித்து நல்லா படிக்கணும். இன்றைக்கு சொன்ன வார்த்தையில் எழுதி வச்சு வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரோடு உறவா இந்த படித்து பாருங்க. அவர் செய்த அற்புத அதிசயங்கள் இன்றும் நமக்கும் செய்யவள். நேசித்து வேதத்தை அறிகிற அறிவில் வளரணும். எழுதி வச்சு வீட்டில் போய் படிங்க தயவு செய்து. அடுத்ததாக வாசிக்கலாம். ஆதியாகமம். யாக்கோப்புக்கு தேவன் சொல்றார் 28:15. யாக்கோப்புக்கு என்ன சொல்றார்? நான் மறுபடியுமா உன்னை இங்கே கொண்டு வருவேன், நான் சொன்னதை செய்யும் மூலமா உன்னை கைவிட மாட்டேன். அன்று அருமையான தேவன் அவருடைய இக்கட்டில் தள்ளப்பட்ட நிலைமையில யாக்கோபு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து நான் உன்னோடு இருப்பேன். வாசிங்க
நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எவ்வளவு அருமையான தேவன். நீங்க என்ன சொன்னாலும் நம்பாது. மனுஷனுக்கு தான் ஏங்கிட்டு இருக்கோம், மனுஷனுக்கு தான் நம்பிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு தான் தாய் தந்தையா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஒரு லெவல் ஒரு அளவு வந்த பிறகு அப்புறமா முடியாதுமா. தேவனுடைய ஜனங்களே, தாய் தந்தை ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு கணவர் ஒன்றும் பண்ண முடியாது, மனைவி ஒன்றும் பண்ண முடியாது, பிள்ளைகள் தாங்காது, எல்லாம் செய்வேன் வாங்க. அருமையான தேவன், நான் சொன்னேன் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருந்து மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபை தேற்றுகிறார் ஆண்டவர். அவர் சொல்லது அப்படி செய்வார்மா. நேசித்து பாருங்க, வேதத்தை நேசித்து அவர் சொல்ற வாக்குத்தத்தங்கள்லாம் விசுவாசித்தாதான் நடக்கும் நம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு சொன்ன பிரகாரமே செய்தார், மறுபடியுமாய் திரும்பி கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளோடு சமாதானமாகும்படி செய்தார். அவர் கண்ணீரை துடைத்தார் பிள்ளைகளோடு. எவ்வளவு அருமையான தேவன் யாக்கோபின் தேவன். அது அப்படியே இன்றைக்கும் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். விசுவாசித்தாதான் நீங்கள் மகிமை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் பலம் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த சங்கீதத்தில் 27 சொல்லும், தாயும் தகப்பனும் கைவிட்டாங்க. எப்படி? அப்ப கைவிடுவார்கள் இல்லையா? எப்போதும் தாய் தந்தை கூட இருக்க முடியாது, கணவர் கூட இருக்க முடியாது, பிள்ளைங்க இருக்க முடியாது, மனைவி இருக்க முடியாது, நம்ம பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது, தேற்ற முடியாது, சமாதானத்தை கொடுக்க முடியாது, சந்தோஷத்தை தர முடியாது, சுகத்தை கொடுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளை அது இவையெல்லாம் கர்த்தர் தருகிறது. மனுஷனோ பணமோ தர முடியாது. அது ஏன் தான் நீங்க அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு வளரணுன்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். அவர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அருமையான சங்கீதத்தில் 27:10 சொல்லப்படும். அதே 94:14 வாசிங்க. சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். எவ்வளவு அருமையா சொல்ற, தம்முடைய ஜனத்தை நெகிழ்ந்த கைகளை ஆண்டவருக்கு விட மாட்டாருமா. அவர் கைவிட மாட்டார். தமது சுதந்திரத்தை, தன்னுடைய பிள்ளைகளை. உங்க பிள்ளைகளை விட்டுருவீங்களா? அவ்வளவு அருமையான தேவன். நான் அவருடைய பிள்ளை, என்னை கைவிட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கோ வார்த்தையின்படி நடக்கிறதுக்கோ விருப்பம் இல்லை. ஒரு அபிஷேகத்து மேல ஒரு தாகம் இல்லை. தேவனை ஆராதிக்க ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க நீங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்தது ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் என்ன கொள்வேன். சொல்றாரு? கைவிட்டேன். எப்படி? இமைப்பொழுது. கண்களை ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப கைவிடுவாரா? ஒரு குழந்தைய நடத்தி கூட்டு போறோம், சொல்லி கொடுக்குறோம், பழகி வைக்கிறோம், கொஞ்சம் நடக்கட்டும் விட்டு பார்த்துட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருப்போம், விழும்போது தூக்கி எடுப்போம் இல்லையா? அதே கரண்ட் பண்ணார் முள்ளு கண்ணாடியில் நடந்துட்டு போன்னு விட்டுருவோமா? இல்லையா? நடக்க பழகி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? கரம் பிடித்து நடத்துகிறார் தேவன் சொன்னேன். இம்மை இப்பொழுது கைவிட்டேன். உருக்கமான இரக்கம் யாருகிட்டையும் கிடைக்காதுமா தேவனுடைய பிள்ளைகளே. ஓரளவுக்கு தான் தாய் தந்தையா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா கூட இருக்கட்டும், உருக்கமான இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாய் வாசிங்க மத்தேயு 27. வாசிங்க. ஆண்டருக்கும் அதையே நேரிட்டுச்சு. எப்படி? தேவனுக்கு அதையே நேரிட்டது. என் தேவனே எப்படி இருக்கும் இந்த சிலுவையின் பாடுகளை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உலக பிள்ளைகளை போல வாழ மாட்டீங்க. பிற்கப்பட்டார், ரத்த சிந்தின சதை பிற்கப்பட்டார், முள்முடி சுமந்தவராய் நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி எடுக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, இயேசுவை அறிஞ்சவங்க மறுபடியும் அதை செய்ய மாட்டீங்க.
ஆண்டவரை சிலுவையிலே அறையிறாங்கன்னு சொல்லப்பட்டு. ஆண்டவர் துக்கப்படுத்த மாட்டீங்க, ஆண்டவர் வேதனைப்படுத்த மாட்டீங்க. அவர் கதறாரு, ரத்தம் பெருதுளி வழியா பிதாவை நோக்கி செபிக்கிறார். ஏன் ஆண்டவர முடியாது, அவருடைய இப்படிலாம் வரணும், அவருடைய சித்தம் திட்டம் அனுமதிக்கிறார். இயேசு இப்படிலாம் வரணும், சிலுவையில் அறையணும், நொறுக்கப்படணும், நமக்காக, பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, மீறுதலுக்காக, வியாதிக்காக, பலவீனத்துக்காக, துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது விசுவாசித்தாதானே அவர் சுமந்துக்கிறாரு, பலவீனம் ஏற்றுக்கொள்கிறாரு, நோய்களை சுமந்துக்கிறாரு, மீறுதல் அக்கிரமத்துக்காக நொறுக்கப்பட்டாரே. பிதாவை நோக்கி கண்ணீரோடு செபிக்கிறார். ஆயினும் அந்த பாடுகளை யாரால முடியும்? ஆண்டவர் தூதரை கொண்டு பலப்படுத்தினாரா இல்லையா? அவையிலிருந்து விடுதலை கொடுத்தாரா இல்லையா? ஜெயம் கொடுத்தாரா இல்லையா? கர்த்தருடைய ஜனங்களே, பாடுகள் உண்டு, நெருக்க நிந்தைகள் உண்டு, அவை எல்லாவற்றிலும் நம்மளை கைவிடாமல் காக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் ஏன் என்னை கைவிட்டி? பிதாவை நோக்கி நிறைய நேரங்கள் இப்படிலாம் கதறோம். என்னுடைய வாழ்க்கையில என்னையே தான் அவ்வளவா சொல்ல முடியும். நிறைய விஷயத்துல என்னை கைவிட்ட காரியங்கள் நிறைய. நம்பினவர்கள், எதிர்பார்த்தவர்கள், இவங்க தான் எனக்கு தாய் தந்தையா இருக்கட்டும், புகுந்த வீடா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் எப்படி கைவிடுறாங்க பத்தி. இதுதான் மனுஷன். இவங்க அன்புலாம் இவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா மாசற்ற அன்பு, மாறாத அன்பு, அவரை நேசிக்க கத்துக்கோங்க. எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடாமல் காக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யார் கைவிட்டாலும் நான் என்னை கைவிடுவதில்லை. தகப்பன் கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும், தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா நமக்கு முன்பாக போகிறார். நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், பயப்படாதே, கலங்காது. எவ்வளவு அருமையான வார்த்தை. யார் சொல்ல முடியுமா? கடைசி வரைக்கும் முடிவு பறிந்து நான் உன்னோடு இருப்பேன். அதுக்காக தான் நம்ம ரத்தம் சிந்தினார், நம்மளை மீட்டா. அந்த அன்பை, கல்வாரி அன்பை ருசிக்க முடியல உங்களுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பல்ல 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்றென்றைக்கும் எங்களை கைவிட்டிருப்பீரோ. எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி செபிக்கிறார். எதனா பிரச்சனை வரும்போது, தான் காரியத்தை சாதிக்காம எல்லாரும் வெறுப்பு நிந்தனை கைவிட்ட போது, எல்லாரும் எங்களை மறந்த போது, என்னை புரிஞ்சிக்க முடியல, என்னை நேசிக்க முடியல, என்னை தேற்ற முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ண உதவி இல்லை, என்றென்றைக்கு எனக்கு கைவிட்டிருப்போ அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். வாசிங்க புலம்பல் 5:20. தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன. எவ்வளவு அருமையா சொல்றார். நிறைய பேருக்கு பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவம் வரும்போது அவைகளில் தான், அந்த துன்பத்தில் தான் தேவனை நோக்கி கூப்பிடணும். அதிகமாக நெருக்கம் கஷ்டம் வரும்போது தான் தேவனை கூப்பிடணும். அட்லீஸ்ட் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் போதாவது ஆண்டவர் அதிகமாக ஆராதிக்கணும், நன்றி சொல்லுது. நன்றி, மகிழ்ச்சி, என்னை சுகமாக வைத்திருக்கிறீரே, சந்தோஷமாக வைத்திருக்கிறீரே, சமாதானமாக வைத்திருக்கிறீரே, ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீரே. அந்த நன்றி உள்ள இருதயமும் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இங்கே ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, களி கூற முடியல, உள்ளத்திலிருந்து சந்தோஷம் இல்லை. தேவன் உலாவுகிறவர், நிரப்புகிறவர். எப்படி ஆராதிக்கிற, என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிற? ஐயா திட்டுவாங்களா, அம்மா அப்பா திட்டுவாங்களா, சொந்த பந்தம் திட்டுவாங்களா, இன்னைக்கு போகலன்னா என்ன நினைப்பவங்களோன்னு உட்காரக்கூடாது. தேவன் இன்னைக்கு என்னை நிரப்பணும், என்னை தொடணும், என் பிரச்சனை விடுதலை வேணும், எனக்கு சுகம் வேணும், சந்தோஷம் வேணும், என்னை நிரப்ப, என்னை தொடு ஆண்டவர், என்னோட பேசும், எனக்கு வார்த்தைகள் பேச ஆண்டவரே, அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். இருதயங்களை அறிகிற தேவன் உங்களுக்கு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷமா வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டாதான் இருதயத்தில் இருக்கும். அது உங்களுக்கு விளைய செய்யும், பிரகாசிக்க செய்யும், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், தடையெல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று எங்களுக்கு கைவிட்டுருவீரோ தேவனுடைய பிள்ளைகளே. உலக அது காரியம் நாம தான், அதுக்கு காரணமே நாம தான். ஆண்டு விட்டு விலகி போகிறது, ஆண்டவரை பற்றி கொள்றது கிடையாது, அதிகமாக இன்னும் தேடுறது கிடையாது. அவரு கைவிட மாட்டார்மா. அதனால தான் வாசிக்கிற நியாயாதிபதிகள்ல கீதியோனுக்கு சொல்றார், தேவனுடைய பிள்ளைகளே, கீதியோன் தேவனுடைய மனுஷன், அவரை கொண்டு அநேக காரியங்களை அற்புதம் செய்தார். 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்?
கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் எங்களுக்கு நேரிடுவான்? இது ஏன் நேரிடுச்சு? ஏன் எங்களுக்கு நேரிடுச்சு? எங்களை ஏன் கைவிட்டீர்? எங்களோடு இருந்தா இது நடக்குமா? அவர் இருப்பார்மா. நாம இருக்கிறோமா ஆண்டவரோட? ஆண்டருக்குள்ள இருக்கிறோமா? அவருடைய பிள்ளை வாழ்றோமா? மாறுபாடான சந்ததியெல்லாம் சொல்றாரு. அப்படி அப்படியே பச்சோந்தி மாதிரிலாம் மாறிடுவாங்க சில பேர். சமயத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் இருந்துருவாங்க. கிதியோன்னு பாருங்க, ஆண்டவரே அதுக்கு 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருக்கு தெரியல நீ நினச்சிட்டு இருக்கலாம். அவருடைய வழிகள் பார்த்துக்கிட்டே இருக்க. நம்ம என்ன காரியத்தில் எந்த பக்தியாக இருக்கிறோம், எப்படி கீழ்ப்படிய விரும்புகிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி நேசிக்கிறோம், எப்படி வாழ விரும்புகிறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ வாஞ்சிக்கிறோம். தீமையை வெறுக்கிறோமா? அவருடைய பிள்ளைய வாழ வாஞ்சிக்கிறோமா? அவர் அறிவார். அப்போ தான் உதவி செய்வார். அப்போ தான் நம்ம விட்டு விலக மாட்டார். அப்போ தான் நம்மளை கைவிட மாட்டார். பாருங்க ஆண்டவரே ஏன் இது நேரிடுச்சு? இப்போ நிறைய பேர்ல பாருங்க, ஐயா இருந்தவனே ஒரு ஷாக்கு தான். ஒரு புலம்புவோம், முறுமுறுப்போம். ஆண்டவரே யாரும் இல்லையே. இழப்புகள் மத்தியில் எவ்வளோ பேர் முறுமுறுக்கிறோமோ, வேதனைப்பட்டிருப்போமோ, ஆண்டவனைக்கு அங்கலாய்த்து ஜெபம் பண்ணியிருப்போமோ. கைவிட்டாங்களே. நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் இப்படி இருக்கும். இருக்காங்க, இவங்க காப்பாற்றுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க நேசிப்பாங்க, இவங்களை தேற்றுவாங்க. அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அதே 13 வாசிங்க. 14 அடுத்தது 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். என்ன சொன்னாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் தேர்தல் அடையாது. அப்படியே விட்டுறது. பைபிளை நேசிக்கிறது, ஆண்டவர் சொல்ற வார்த்தை விசுவாசம். அப்புறம் என்ன பிள்ளைங்க, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்படிலாம் நடந்தாங்க. கர்த்தர் அவ்வளோ அற்புத ஊழியக்காரன் வார்த்தையை நிலைநிறுத்தினார். என் வார்த்தை அவன் வாயில இருக்குன்னு சொல்லப்பட்டு, நீங்க நேசித்து விசுவாசித்தீங்கன்னா நீங்க அப்படியே செய்வார். அவருக்கு நீதியாய் வாழ்ந்து, உத்தமாய் வாழ்ந்து, அவர் வளரும்படி வாழ்ந்து, தீமையை வெறுத்து அவருக்கு பிரியமா வாழ்ந்து பாருங்க. நீங்க கேட்கறத கொடுப்பார். தேவனுடைய பிள்ளை மன விருப்பத்தின்படி அவனுக்கு தந்தருளின்னு சொல்லப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா அவர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தாதான் முடியும். எதிலோ மகிழ்ச்சி, இது எதோ காத்துட்டு இருக்கிறது, யார் யாரையோ நம்பிட்டு இருக்கிறது. இதே ஸ்தலத்துல நான் அதிகமா ஆலயத்தை விரும்புறதுனால அதிகமா இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபங்களுக்கு அதிகமா கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன். நிறைய பாதப்படியில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். நிறைய கற்றுக் கொடுத்தார். இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபங்களுக்கு எப்படிமா இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தயவு இல்லைன்னா முடியாதுமா தேவனுடைய பிள்ளைகளே. அதனால்தான் எபிரேயர்ல நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன், அல்பா உமேகமாகவும் இருக்கிறேன், ஆதியும் அந்தமாக நான் இருக்கிறேன், இதோ வருகிறேன், நம்ம கிரியைகளுக்கு தக்கதாய், நம்ம வழிகளுக்கு தக்கதாய். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்பதான் அப்படிதான் உங்க ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இல்லைன்னா கைவிட்டார்னு புலம்பிட்டு தான் இருக்கணும். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, மறக்கிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க தான் விலகி போயிருப்பீங்க, நீங்க தான் தேவனை மறந்துட்டு இருப்பீங்க. நான் என்றும் மாறாதவராக இருக்கிறார். யாத்திராகமம் 32:7 வாசிங்க. யாத்திராகமம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். என்ன சொல்றாரு? தாங்களே நாமளே கெடுத்துக்கிறோம். அவருடைய வழியை விட்டுட்டு இஷ்டம் போல மன விருப்பத்தின் போல வாழ்ந்தா எப்படி? ஆனா ஆண்டருக்கு மட்டும் ஒரு ஆராதனைகளையோ சரி, கர்த்தருடைய பிள்ளையாயிருக்கு நடக்கிறதுலும் சரி, ஒரு நீதியாய் வாழ்றதுலும் சரி, உண்மை உத்தமத்திலையும் இருக்கிறதுல இல்லை. சரிங்களா? தங்களை கெடுத்து கொண்டார்கள். தங்கள் வழிகளை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்கு தேடிக்கொள்கிறார்கள் சொல்லப்பட்டு. உங்க இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளையா இருக்கட்டும், நம்ம கீழ்ப்படியாம அடங்காம இஷ்டம் போல போனா தாய் தந்தைக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் நினைச்சு பாருங்க.
அதுவே நம்ம நேசித்து சொல்றது நடந்தால் இவ்வளோ சந்தோஷம். தாய் தந்தைக்கு இவ்வளோ சந்தோஷம். தகப்பனை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்களா பாருங்க இந்த காலவேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை எச்சரிப்பு கொடுத்தாலும் இப்படி தான் இருக்கீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். எவ்வளோலாம் இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாக நடத்தினார். வானத்தின் மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், தனக்கு விரோதமான அந்த ஜனங்களை வாதித்தார். அவருக்கு முன்பாக கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். எவ்வளவு அதிசயமான தேவனை மறந்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்க. எத்தனை நன்மை செய்தாலும் எவ்வளவு அதிசயங்களை செய்தாலும் அவருக்குள்ள வளரவே பார்க்கலாம். ஒவ்வொருடைய கிரிகளை பார்த்தே தெரியும். ஆண்டவருக்கு துதிக்கிறதுலையோ ஆராதிக்கிறதுலையோ அவங்க வளர்ச்சியை பார்க்கலாம். நாமளே நற்கிரிகளை கண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாம் இதுதான். உங்கள் நற்கிரிகள் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், மற்றவங்களை விடுவிக்கும். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க மற்றவங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் வழிகளை கெடுத்துக் கொள்றார்கள் பாருங்களேன். என்ன செய்தாலும் அவர் போதிச்சு எவ்வளவு அருமையா நடத்தினார். மோசையை கொண்டு அவ்வளோ ஜனங்களை, ஒரு 2 குழந்தைகளை நடத்துறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அவ்வளோ பேர் 6 லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு எவ்வளோ கடினம். இரவும் பகலுமாய் மோசே சாப்பிடாமலும் புசியாமலும் இருந்து ஆண்டவர் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த ஜனங்களை வழிநடத்திட்டு பாருங்க. தேவனுடைய பிள்ளை அப்பொழுதும் மறந்துட்டு போயிட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கு 3:21 பார்த்தீங்கன்னா, நாம மறந்துடுவோம், அவர் மறக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாகி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். என்ன சொல்றாரு? இவங்களே விலகிட்டு, இவங்களே கெடுத்துட்டு, இவங்களே இவங்க இஷ்டம் போல போயிட்டு சில பேர் உணர்வாங்க, ஒப்பு கெடுப்பாங்க, மன்னிப்பாங்க, மறுபடியும் அதே தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு செய்யலை, இன்னைக்கு அசட்டை பண்ணிட்டேன், இன்னைக்கு தேடலை, இன்னைக்கு ஜெபிக்கலை, இன்னைக்கு பைபிள் படிக்கலை, அதான் இது நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளே எப்படி இருக்கு? ஆண்டவர் மறந்தது நிமித்தம் அவங்களுக்கே தெரியுது. ஆண்டவர் அசட்டை பண்ற, மறந்துட்டேன், அவ்வளவா வர்றதில்லை, துதிக்கிறதில்லை, ஆராதிக்கிறதில்லை, காத்திருக்கிறதில்லை, விரும்புறதில்லை. தேவனே இதை அனுமதிக்கிறார். அழுது கொண்டு செய்யும் ஜபங்களுக்கு உங்களுக்கு சீர்கேட்டை குணமாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். தங்கள் வழிகளை நாமளாக்கி எடுத்துட்டு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நம்ம சரியா இருக்கிறோமா? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நீதியை விரும்புறதில்ல, பரிசுத்தத்தை விரும்புறதில்ல, ஒரு விசுவாசத்தில் வளரணுன்ற விருப்பம் இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, தெய்வ பயன்றது இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் ஆசீர்வச்சிருவேன். எப்படி ஆசீர்வச்சிருவேன்? தேவனுடைய பிள்ளையா எப்படி ஆண்டவர் இருப்பார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 14 வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது செங்கடல், ஏதாவது பிரச்சனை, தடைகள், இதுக்கு தான் துதிக்க சொல்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்றேன், கோச்சிக்கிறேன்னு சொல்லாதீங்க. அங்கே வீட்டுக்கு ஜெபமா இருக்கட்டும், எந்த பிரேயரா இருக்கட்டும், அவ்வளவா நிரம்பி வருவாங்க, ஒரு வாஞ்சியா வருவாங்க. எங்களோட அப்படியே அவ்வளோ பகிர்ந்துக்குவாங்க. எங்களோட குடும்ப விஷயத்துல, எந்த ஒரு விஷயத்துல உரிமையா நாங்கள் திட்டினா கூட அன்பா ஏற்றுக்குவாங்க. இங்க ஐக்கியம் இல்லை, ஒரு மனத்தை நேசிக்கிறது கிடையாது இல்லை. அதனாலதான் பிரச்சனைகள். ராஜாவை முன்வைக்கலையே, ஆண்டவரை கனம் பண்ணலையே, யோசுவா குடும்பத்துக்குள்ள குடும்பமாய் சேவிக்கலையே, குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்லை, ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை. யாத்திராகமம் 14 பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடு பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிமா 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இப்படி மோசேயிட்டு முறையிடுறாங்க. எவ்வளோ போஷித்து நடத்தி வந்து அற்புதங்களை செய்தாலும் இப்படிதான் இருக்கிறோம். எவ்வளோ அதிசயங்களை செய்தாலும், பரிகாரியாக இருந்தாலும், எவ்வளோ வியாதியிலிருந்து காப்பாற்றினாலும், எவ்வளோ உதவி செய்தாலும், ஒரு வேலையில் உயர்வு வைத்தாலும், எவ்வளோ ஆசீர்வத்தாலும், எப்படிலாம் அங்கலாய்த்து நான் அடிக்கடி என்னெல்லாம் நினைப்பேன்.
ஒரு ஆறுதலே, ஒருவற்று பகிர்ந்துக்க முடியல, ஒரு தேற்ற முடியல, என்னை நேசிக்குப்பார் இல்லையே, என்னை விசாரிப்பார் இல்லையே, என்னை இக்கட்ட சூழ்நிலை, யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? தூரமாக இருக்காங்க அப்பா அம்மா, இங்கேயும் சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்படிலாம் அப்போல்லாம் ஐயா கர்த்தருக்குள்ளே இல்லை, அவ்வளோ ஊழியங்களுக்குள்ளாம் இல்லை, யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை. அழுவேன். ஒரு சிறு குழந்தை என்ன செய்யும் சொல்ல, அப்படிலாம் சிறு குழந்தையை போல தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ பாருங்க, நாங்கள் இதுக்காக எங்களை கொண்டு வந்து அங்கேயே அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டிருப்போமே, அங்கேயே மறிச்சிருப்போம், எதுக்கு இங்கே வனாந்திர சாகும்படி எங்களை கொண்டு வந்து? அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எப்படி கடலை தாண்டி போக முடியும்? தடையா இருக்குதே. பயம் வருமா வராதா? கலக்கம் வருமா வராதா? எல்லாருடைய சூழ்நிலையும் இருக்கும். இது எப்படி கடந்து போவோம்? தேவன் இருந்தாதாம்மா முடியும். தேவன் நம்மோடு கூட இருந்தாதான். அவர் நம்ம விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார்னு சொன்ன தேவன் நான் சொன்னதை செய்யும் போல உங்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் முறுமுறுக்கிறாங்க, இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன ஆசீர்வாதமா வைத்தாலும், நல்ல சுகபலனா வைத்தாலும், ஒரு உயர்வை வைத்தாலும் அதை சந்தோஷமா களி கூற முடியல, நன்றி செலுத்த முடியல, தேவனை ஆராதித்து துதிக்க முடியல. இப்படிதான் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளை. அப்போ புரியாது, இந்த குழந்தைக்கு இப்போ தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ தெரியாது, நாளடைவில் அது புரிஞ்சுக்கும். அம்மா அப்பா எதுக்கு சொல்றாங்க அது புரிஞ்சுக்கும். கற்றுக்கோங்க, கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அப்போதான் இந்த இடத்துல நம்ம ஆராதனைக்கு தொல்லையா இருக்காது. சத்தியத்தை கேட்கறதுலையோ, தேவனை ஆராதிக்கிறதுலையோ, தேவ பிரசன்னத்தை உணர்றதுலையோ, கீழ்ப்படுதலையோ, துதிக்கிறதுக்கு பிள்ளைகள் இடலா இருக்காது. ஒரு பயம் இருக்கும், தெய்வ பயம் இருக்கும். ஆலயத்தில் ஸ்கூல்ல என்ன ஆகும்? அடி கிடைக்கும், மிஸ்ஸுக்கு பயப்படுறோம், தண்டனை கிடைக்கும். அவங்களுக்கு குட் மார்னிங் சார்ன்னு சொல்கிறோம், இங்கே சொல்லித்தரமா? மறுபடியும் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து எனக்குலாம் சொல்லி கொடுப்பாங்க, பெரியவங்க யார் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எது கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி சாப்பிடணும், படுக்கும்போது நடி செலுத்தி படுக்கணும், ஸ்கூலில் கிளம்ப ஜெபம் பண்ணிட்டு போகணும். சிறு பிள்ளையிலிருந்தே சொல்லி கொடுத்து பாருங்க, பெரியவங்களுக்கு கனம் பண்ணும். அது நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக்கொள்ளும், தெய்வ பயத்தை கற்றுக்கொள்ளும். இங்கே உங்களுக்கு ஒரு தொல்லையும் இருக்காது. தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க, நல்ல சந்தோஷமாக ஆராதிப்பீங்க, உங்கள் சிந்தனைகள் சிதறடிக்கப்படும். நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அதுகிட்ட விளையாடிட்டு இருப்பீங்க. இந்த இடத்த அசட்டையாக நினைக்காதீங்க, தேவன் உலாவுகிற இடம். அல்லேலூயா. வழியிலே நாங்கள் அங்கேயே மறிச்சிருப்போமேன்னு முறுமுறுக்கிறாங்க. எவ்வளோ அதிசயமாக கொண்டு வந்த தேவனை முறுமுறுக்கிற ஜனங்கள். அதே 13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். எவ்வளவு அருமையா இருக்கு. நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறது. அவர் பெரியவராய் மகிமுள்ளவராய் செங்கடலை இரண்டாய் பிளந்தவராய் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ராஜாதி ராஜாவை நான் ஆராதிக்கிறேன், அவரால் முடியும். முதல்ல விசுவாசிங்க, அவரை பெரியவராய் பாருங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனையை அவரால் மாற்ற முடியும். வழக்கா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், நமக்கு விரோதமா எழும்புகிற சத்ருவக்காரியா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதுல 25 வாசிங்க. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எவ்வளவு அருமையான தேவன் வந்து நம்மளோடு பின்தொடர்ந்து வர்றாங்க. சேர விட்டாரா? தொட விட மாட்டார்மா. கர்த்தருடைய பிள்ளைகளை இதனுடைய ரகசியம் மறுபடியும் சொல்றேன். கர்த்தர் அவளுக்கு துணை செய்து யுத்தம் செய்கிறார். கர்த்தர் அவளோடு இருக்கிறார். வராதபடிக்கு அதெல்லாம் அந்த சம்பவங்களை போய் படிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். தேடியும் காணாதிருப்பா உனக்கு விரோதமா எழும்புறவங்க கர்த்தர் யுத்தம் செய்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். அவர் செய்வார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் ஆசீர்வதிப்பார், இந்த பிரச்சனை விடுதலை கொடுப்பார். விசுவாச அறிக்கையிடுங்க. தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவனா இருக்கு. அவர்களுக்கு துணை செய்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், மற்றவங்களுக்கு தெரியணும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்படி நடக்கிறோம்? செய்கிற வார்த்தையில பேச்சில எல்லாவற்றும் ஒரு மாறுதல் வருதா? பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், மாறுபட்ட பிள்ளைகளா இருக்கணும். அதனால தான் உங்களை பிரித்து எடுக்கிறார்.
உலக பிள்ளைகளிலிருந்து அவர்களிலிருந்து உங்களை ஞானஸ்தானம் கொடுத்து சத்தியத்தை கொடுத்து அபிஷேகத்தை நிரப்பட்டு சபையில் வைத்து திருவிருந்து கொடுத்து இவைகளில் எதுக்கு உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறார். இங்கேயே நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியும். பாதுகாப்பு இருக்கும், அவர் கைவிடாது இருப்பார், நம்மளுக்கு கூடவே இருப்பார், நமக்கு முன் செல்லுவார், பயம் கலக்கமெல்லாம் மாறி போகும். அதுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளையாய் வாழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர் அம்மா, நம்மளை கைவிட மாட்டார். 1:17 பார்த்தீங்கன்னா, என் கிருபை உனக்கு விலகாது, உன்னை விட்டு விலகாது. அவர் கிருபை இல்லைன்னா வாழ முடியாது. பொய்யையும் மாயையும் இந்த கிருபையை தான் பற்றி கொள்ளுவோம். மனுஷனை தான் நம்புவோம், பணத்தை தான் நம்புவோம், இதுதான் சந்தோஷம் வாழ்வோம். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. வாசிங்க 1:17-13. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சில பேருக்கு கிருபை இழந்துருவாங்க, தங்களுக்கு ஒரு கிருபை இழந்து போறாங்க. அவருடைய தயவு கிருபை இல்லைன்னா வாழ முடியாது. இந்த உலகத்தில் எதையும் மேற்கொள்ள முடியாது, ஜெயம் பெற முடியாது, தேற்ற முடியாது, எல்லாவற்றையும் மேற்கொண்டு தொடர்ந்து போக முடியாது. உன்னை விட்டு விலக மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். கிருபை விலகாது ஆண்டவர் சொல்றார். அதிலே சாலமோனுக்கு என்ன சொல்றாரு? 28:20 பார்த்தீங்கன்னா, நீ கட்டி தீர்க்க மட்டும் சாலம் ஆலயத்தை கட்டி தீர்க்க மட்டும் நான் உன்னோடு இருப்பேன், அது முடிய வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். சொன்னதை செய்கிற தேவன். அங்கலாய்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆலயத்துக்காக. கர்த்தர் நல்லவர். ஆலயத்து மேலே வைத்திருக்கிற எங்களுக்கு பாரங்கள் கஷ்டங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றி சேர்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார்மா, அழைத்தவர் உண்மையில்வர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எவ்வளவு அருமையான தேவன் இல்ல? விலக மாட்டார், கட்டி முடித்து தீரும் மட்டும். உண்மையில அவ்வளவு ஒரு அக்கறை. உன் செய்கிற காரியங்கள், உன் கிரியைகள் எல்லாவற்றிலும், நீ ஓடுகிற பிரயாசங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் அருமையான தேவன். ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அங்கே ஆயத்து ஜெபி எங்களுக்கு கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? எப்படிலாம் இந்த இடத்துக்கு வந்தோம் தெரியுமா? எப்படி பாலைவனமாக இருந்தது தெரியுமா? எப்படியாப்பட்ட சூழ்நிலை மத்தியில் இருந்தோம் தெரியுமா? கர்த்தர் அருமையான தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொன்ன இந்நாள் முழுதும் விவரித்தா கூட முடியாது. அவ்வளோ ஒரு மகத்துவமான தேவன். சாலமோனுக்கு தேவன் ஆலயத்தை கட்டி முடித்து தீரும் வரைக்கும் வெள்ளியும் பொண்ணும் ஒரு பொருட்டா இல்லையா, அவ்வளோ நிரம்பி இருக்குமா. அவ்வளோடைய ஆசீர்வாதத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அவரு ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம எது மேல வாஞ்சையா இருக்கிறோம்? ஒரு வீட்டு மேல, ஜெப வீட்டு மேல, ஒரு ஆலயத்து மேல மகிழ்ந்து கலிகுறுகிற இடம், இது மகிழ்கிற இடம். தேவசமத்தில் வந்தாதான் நம்ம சீர்படுத்துகிற இடம், ஸ்திரப்படுத்துகிற இடம், தேற்றுகிற இடம். ஆலயத்து வந்து நேசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆலயத்தில் வந்து ஆராதிச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய வாஞ்சை எப்படியா இருக்குது? வாசிங்க. அடுத்ததாக வாசிக்கிறேன். என்னாகமம் 14:27 வாசிங்க. என்னாகமம் 14:27 வாசிங்க. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். என்ன சொல்றாரு? ஒரு அசட்டை முறுமுறுக்கிறது நல்லா வச்சிருக்காருல, ஆசீர்வாதமாக வச்சிருக்காருல, ஸ்பெஷலாக வச்சிருக்காருல. எல்லாரும் சுற்றி இருக்க சூழ்நிலை மத்தியில் ஒன்று பிரித்து எடுத்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் வல்லவராய் இருக்கிறாருல்ல, உன்னை அப்படியே கைவிட்டாரா? முறுமுறுப்பை சபையார் முறுமுறுக்காதீங்க. ஒரு வளர்ச்சிக்கு தடையே முறுமுறுப்பு தான். சீஷர்களை திட்டுறாரு. அப்போ அது இல்லைன்னு முறுமுறுக்கிறீங்களா? அப்போ எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியுமே, ஏன் முறுமுறுக்கீங்க? சீஷர்களை நிறைய இடத்துல திட்டுறார். மாம்சத்துக்கு ஏற்றபடி நீ சிந்திக்கிறீங்களே,
தேவனுடைய பிள்ளை எப்படியா இருக்கிறோம் பாருங்க. முறுமுறுப்பு கர்த்தர். அதிலே 14 வாசிங்க. என்னாகமம் 14:27 வாசிங்களா? 43 வாசிங்க. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வேணவே வேணாம், அறிய விரும்ப மாட்டேன், துதிக்க விரும்ப மாட்டேன், கொடுக்க விரும்ப மாட்டேன், காத்திருக்க விரும்ப மாட்டேன், இன்னும் வளர்ச்சி விரும்ப மாட்டேன், விசுவாசத்தை விரும்ப மாட்டேன், பயபக்தி விரும்ப மாட்டேன், என் இஷ்டம் போல இருப்பேன்னா ஆண்டவர் வேலை இருக்க மாட்டாருமா. அவர் இருக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கும்? கிறிஸ்தவங்களா இருந்தா, ஞானஸ்தானம் எடுத்தா, அல்ல சபைன்னு இருந்தா, திருவிருந்துன்னு எடுத்தா ஜாக்கிரதையா இருக்கணும். பருவத்துக்குரிய பிள்ளை கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே முறுமுறுக்காது, ஆண்டவர் உங்களை விட்டு விலகிடுவார். அடுத்ததாய் வாசிக்கலாம் எரேமியாவில் 17, 13, 14 வாசிங்க. எரேமியா 17, 13, 14 வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரில் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். என்ன பட்டிருக்கு? புழுதியில் எழுதப்படுமா? புழுதியில் எழுதுன வேஸ்ட். உம்மை விட்டு விலகுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் இருந்த அன்பு எங்க? சபை குறித்து சொல்றாரு. ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் எங்க? ஆரம்பத்தில் இருந்த வாஞ்சை எங்க? ஆரம்பத்தில் எப்படி இருந்த எப்படிலாம் இருப்போம். நான் அடிக்கடி என்னன்னா அதெல்லாம் சீர்படுத்திக்குவேன். அந்த அன்பு இருக்கா? எப்படிலாம் அதிகமாக காத்திருப்பேன், வேதத்தை படிப்பேன், நல்லா துதிப்பேன். ஏன் குறைஞ்சி போகிறேன்? ஏன் இப்படி டல்லாக இருக்கிறேன்? ஏன் மந்தமாக இருக்கிறேன்? தூக்கத்துக்கு இடம் கொடுக்குறேன்னா, அசட்டை பண்ணுறேன், என்னை நானே ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா அது ஒரு புது பலன், அது ஒரு புது மகிழ்ச்சி. தடையெல்லாம் நீங்கள் ஒரு சமாதான சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, புழுதியில் எழுதக்கூடாதுமா, ஜீவ புஸ்தகத்துக்கு பேர் எழுதணும். ஜீவ தண்ணீராகிய ஊற்று எண்ணெய் விட்டு விட்டு தூரம் போகிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கும் பாருங்க. அதே வாசிக்கலாம். உபாகமம் 5:32 பார்த்தீங்கன்னா, வலதுபுறம் இடதுபுறம் விலகாம இருங்க. நிறைய பேர் ஒரு நேரத்துக்கு உற்சாகம் இருப்பாங்க, ஒரு நேரத்துக்கு வேற மாதிரி மாறிடுவாங்க. இன்னைக்கு போனா போதும், போக தேவையில்லை. வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பீர்களாக. வாசிங்க உபாகமத்துல. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமா இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாராவது ஆலோசனை கொடுத்தா, யாராவது சொன்னா அங்க போயிருது. இன்னைக்கு போகலன்னா என்ன? நீங்க வளரவே முடியாது, ஆண்டவர் ருசிக்கவும் முடியாது, அவருடைய ஆசீர்வாதத்தை, உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அசட்டை பண்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரையே அசட்டை பண்றீங்க, சபையே அசட்டை பண்றீங்க, ஊழியக்காரரே அசட்டை பண்றீங்க. உங்க ஆசீர்வாதத்துக்காக, உங்க நன்மைக்காக, உங்க சமாதானத்துக்காக, உங்க சுகத்துக்காக, உங்க சந்தோஷத்துக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் நாங்க வர்றோமா. வீடுகளுக்கு வந்து ஜெபிக்கிறோம். எங்களோடு பகிர்ந்துக்குவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஐக்கியம் உண்டாகும். ஊழியக்காரரோடு ஒரு ஐக்கியம் உண்டாகும். சபையில ஒரு ஐக்கியத்தை, ஒரு மனத்தை விரும்புறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் விலகாம இருப்பீர்களாக. எப்பயாவது ஏதாவது ஒரு காரியங்கள் என்ன செய்திடுறாங்க? விலகி போயிடுறாங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடுறாங்க, மற்றவங்களுக்கு செவி கொடுத்துடுறாங்க, ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறாங்க. இப்போ எப்படி ஆண்டவர் கைவிட்டார் எப்படி புலம்புவீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா 22:2 தகப்பனும் போல அது அப்படின்னா சார், நான் யோசியா ராஜா வலதுபுறம் இடதுபுறம் விலகாமலும் நடந்தாராம். வாசிங்க, ஒரு ராஜாவே நடக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே? வாசிங்க 2 ராஜாக்கள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அவருடைய பார்வைக்கு செம்மையானபடி சரியாய் நடந்து தகப்பனை அப்படியே பின்பற்றி நடக்கணும். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள் பின்பற்றும். பயபக்தியை கீழ்ப்படுது, ஒழுக்கத்தை கீழ்ப்படும், அது கற்றுக்கொள்ளும். நம்ம பிள்ளைகள் அதை கவனிச்சு பாருங்க. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைகள் இருக்கும். பேச மாட்டாரு, எங்க அப்பா இதை செய்ய மாட்டாரு, எங்க அம்மா இதை பண்ண மாட்டாங்க. பிள்ளைகள் முன்னாடி
சண்டைகளோ பிரச்சனைகளோ வச்சுக்காதீங்க. சமாதானத்துக்கு எடுக்கிற பிள்ளைகளுக்கு இடரலா இருக்காதீங்க. பிள்ளைகளை நல்வழியில் நடத்துங்க. பயபக்தியில கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளர்க்க சொல்லப்பட்டு. மறுபடியும் என்ன சொல்றேன், எங்களுக்கெல்லாம் அடி விழும். இப்பெல்லாம் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு அது பிள்ளைகளே உங்களுக்கு வேதனை உண்டாக்குறதா இருக்கும். யோசியா ராஜா தன் தகப்பனுடைய வழியில நடந்தார். வலதுபுறம் இடதுபுறம் விலகாமலும் நடந்தார். ராஜா சரியான வழியில போதித்து நடத்தணும். நாம தேவனுடைய பிள்ளையா இருந்தா பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள வழி நடத்துவோம். இன்னைக்கு போங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆராதிக்க வாங்க, நீங்க பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா, இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். கணவர் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், எப்பொழுதுமே அந்த குடும்பத்தில் அப்படி செய்யுங்க. அப்போதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார் வீட்டில். தேவனுடைய பிள்ளைகளை தட்டைகளை நீக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவாவுக்கும் அதே சொல்றார். மோசே எழுந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், பலங்கொண்டு திடமனதாயிரு. 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அப்பொழுதுதான் வலதுபுறம் விலகாமலும் வேதத்துப்படி நடந்து அதன்படி நடந்து நீ கவனமா இருந்தாதான் நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவா கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். மோசேக்கு இருந்தது போல அதே அபிஷேகம் இருக்கும். உங்களுடைய பயபக்தி, உங்களுடைய கீழ்ப்படுதல், உங்களுடைய விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க. யோசுவா 1:5 வாசிங்க. 1:5-6 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு தினமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அருமையா சொல்லப்படும். தொடர்ந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு ரொம்ப யாரும் எழும்ப முடியாது, செய்ய முடியாது. ராஜாதி ராஜா பிள்ளைங்க ஏன் இப்படி தரித்திரமா இருக்கிறோம்? ஏன் இப்படி கீழ்ப்படியாம இருக்கிறோம்? உணர்வில்லாம இருக்கிறோம்? அவர் அன்புல கலிகிற முடியல, இந்த பயபக்தி இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் யோசுவாவுக்கு சொன்னது போல, யோசுவா கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தது போல நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுக்கு நம்மளால முடியாது, உங்களால் கூடாது. சீசன் உங்களால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். அவரை கொண்டு தான் எல்லாவற்றையும், அவரோடு இருந்தாதான், அவர் நம்ம கூட இருந்தாதான் எல்லாவற்றையும் செய்ய பெறவர்களாய், மேற்கொள்ளவர்களாய், எல்லாவற்றையும் சாதிக்கிறவர்களாய் ராஜாதி ராஜா நமக்கு முன் செல்லணும். நம்மளோடு இருப்பேன்னு சொன்னவரே அப்படித்தானே சொன்னாரு. கிதியோன் சொன்னாரா இல்லையா? அப்படிலாம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினீரே, நீர் எங்கே? நீர் கைவிட்டிருக்கிறது என்ன? நீர் இருந்தா இது நடக்குமா? இவங்க செய்த பாவங்களை ஒத்துக்கல, மன்னிப்பு கேட்கல, மனம் திரும்ப விரும்புறது கிடையாது. ஒரு மாற்றம் வேணும், தேவனுக்குள்ள இன்னும் நெருங்கணும், வளரணும்ன்ற வாஞ்சை இல்லை. இப்படிதான் இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வாசிங்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 41:17 வாசிங்க. 41:17. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிறுமையும் எளிமை, கஷ்டத்துல, ஆறுதல் இல்லாத நேரத்துல, நெருக்கத்துல, பிரச்சனை மத்தியில, தாகம்னா இந்த தண்ணீரை சொல்ல வரல, அவரை அறிகிற அறிவு, சத்தியத்துல வேதத்தின் மேல ஜெபாவி இல்லாம, அபிஷேகம் பெறாம, காத்திருக்க விரும்பாம, துதிக்கிறதுக்கு மகிழ்ச்சி விரும்பாம அவர்களை கைவிடாதிருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தாகம் எப்போது இருந்துகிட்டே இருக்கணும். இன்ன வரைக்கும் எனக்கு இருக்கு. எப்படி வாலிபிராயத்திலிருந்து இன்ன வரைக்கும் இன்னும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை காணும், ஒரு மாற்றத்தை வேணும், ஒரு வளர்ச்சி வேணும், இன்னும் எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி அவங்கள தான் கைவிட மாட்டாரு. தேவ சமூகத்தில் அதிகமாக வேதத்தை அதிகமாக காத்திருக்க விரும்பணும், அதிகமாக துதிக்க விரும்பணும், அதிகமாக என்னை நிரப்ப அபிஷேகத்து மேலே வாஞ்ச வேணும். அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. சூழ்நிலை மத்தியில், பிரச்சனை மத்தியில், வேதனை மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், நிந்தையின் மத்தியில், வியாதியின் மத்தியில், பலவீனத்தின் நிமித்தம் பல காரியங்கள் மேலே சூழ்நிலைகள் தள்ளும். ஆண்டு விட்டு பிரிக்கிறதான காரியங்கள் வரும், சோர்வு வரும், கலக்கம் வரும், பயம் வரும், தூக்கம் வரும்.
அதுதாங்க தேவ பலன். எஸ் அதில் 30:21 வாசிங்க. கடைசியை சொல்லி முடிக்கிறேன். ஆவியான ஒரு பலத்தை கொண்டு தான் நம்ம வாழ முடியும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள். யார் இது? இது யார் சொல்வாரு? ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்தி போதிப்பார். நீங்க மறந்துட்டா கூட நினைவு போட்டுவார், நினைவு போட்டுவார், நடத்துவார், தேற்றுவார், உணர்த்துவார், எச்சரிப்பார். இங்கே போகாதே, இதை செய்யாதே, இதை கலந்துக்காதே, இங்கே நிற்காதேன்னு போதிப்பார். ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு தாகம் வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ளுங்க, நிரப்ப பெற்றுக்கொள்ளுங்க. அவர் தேற்றவாளன், அவர் புது பலனை கொடுக்கிறவர். பலத்தின் மேல பலன் அடையிறவங்க, ஆவியில நிரம்புகிற ஒரு அனுபவம் ஆண்டவர் பின்னாலே சொல்லுகிறோம். சத்தம் கேட்க கூடவே அப்பா அம்மா வர முடியாது, கணவர் வர முடியாது, பிள்ளைங்க வர முடியாது, மனைவி வர முடியாது, உன் பிரச்சனை தீர்க்க முடியாது. பின்னாலே சொல்லும் காது, வலதுபுறம் இடதுபுறம் விலக போகாத, இங்க நிக்காத, இது கலந்துக்காத, இங்க பிரச்சனை மாட்டிக்காத, இப்படிலாம் போகாத. ஆவியானவர் போதுப்பார். நமக்குள்ள வாசம் பண்ணினார், நமக்குள்ள வாசம் பண்ண விரும்பினால் அவர் நிரப்பப்படணும், நல்ல நிரம்பப்படணும். இங்க வந்தா ஆவியில நிரம்புங்க. என்னை நிரப்ப ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒரு புது பலன்மா, புதிய அபிஷேகத்து மேல ஒரு வாஞ்சியா வாங்க. ஆவியான போதித்து உங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ராஜாதி ராஜா முன் செல்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடிக்கு நம்ம கைவிடாதபடி காக்கிற தேவனா இருக்கிறார். பயம் கலக்கம் வராது. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. மனுஷன் நம்புறோமா? யாரை நம்பி இருக்கிறோம்? தேவாதி தேவனை நம்பி இருக்கிறோம். நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவுறது நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னாரு. அவர் இருப்பாருமா? நாம பற்றி கொள்றோமா? விலகாம இருக்கிறோமா? கிருபை இழந்து போகிறோமா? ஆண்டவர் முன்வைக்காம அசட்டை பண்றாங்களா? பாருங்க, மாறுபடா இருக்கிறோமா? மறந்துட்டாருன்னு புலம்புறோமா? நாம தான் மாறிடுவோம், அவர் மாற மாட்டார். நம்ம எப்படி இருக்கோம் இந்த காலை வெள்ளை ஆராய்ந்து பாருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உங்க பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024 வருஷத்தின் இந்த 11ஆம் மாதத்தின் இந்த 2வது ஓய்வு நாளில் அடியேனையும் அருமையான உடைய பிள்ளைகளையும் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உண்மையாய் தொழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு உன் கரம் இருக்கட்டும். இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கடந்து போவதாக. அருமையான சபை விசுவாச பிள்ளைகள் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ கைவிடாத நேசர், நன்மைகளை செய்கிற தேவன், நீ உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறாக. இந்த வாரம் முழுவதும் தேவைகளை சந்திங்க. கையின் கிரியைகள் பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போகாதபடி பாதுகாத்து நடத்துவீராக. சுகம் பலன் ஆரோக்கியம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. போகிலும் வருகிலும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை கட்டளிடுவீராக. பிசினஸ்ல ஒரு உயர்வை கட்டளிடுவீராக. குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷத்துக்கு ஒரு உயர்வை கட்டளிடுவீராக. அந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தெய்வீக சமாதானம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடந்து செல்ல இந்த வாரம் முழுவதும் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்து. விசேஷமாக வர தடப்பட்ட மக்கள் மனதில் பேசு, அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. அருமையான இந்த நாளிலே மாலை வேளையிலே நடக்கிறதான அருமையான ஸ்டெல்லா சிஸ்டருடைய கணவருடைய ஆறுதல் ஜெபக்கூட்டத்திற்காக செபிக்கிறோம். எந்த தடைகளும் இல்லாதவிட துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உடைக்கு பிரசனம் ஆளுகை செய்ய நீ கிருபை தருவீர். நீரே ஆசீர்வதிங்க. மீட்பரே இயேசு ஜெபல நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுகிற பிள்ளைகள் முன்பாக வரும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொள்வீர்கள், அவர்களை பெற்றுக் கொள்வீர்கள். என் கண்ணை வைத்து ஆலோசனை செய்வார். சொல்லுவேன். சங்கீதம் 32:8. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம்
உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க. கதை பெரிய காரியங்களை செய்யுங்க.